ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வழியா மனம் திறந்து ஓப்பனா பேசியிருக்கிறாரு ஐயா செங்கோட்டையன் அவர்கள். என்னதான் இருந்தாலும் அதிமுகல இந்த அளவுக்கு அந்த மனுஷன் பொறுமையா போறாரு சொல்லிட்டு வாட்டி வதைச்சிருக்க கூடாது. எல்லா ஆதங்கத்தையும் அப்படியே கொப்பளிச்சு துப்பியிருக்கா போல. உண்மையிலேயே அவர் சொல்றது 100% கரெக்ட். அதிமுக ஒன்றிணையாம நீங்க எவ்வளவு பெரிய கூட்டணி வைத்தாலும், எத்தனை கட்சிகள் சேர்ந்து கூட்டணி வைத்தாலும் இங்க அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு ஒத்த கருத்துல மனுஷன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டா போல. எம்ஜிஆர் முதற்கொண்டு ஜெயலலிதா முதற்கொண்டு அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்க எந்த அளவுக்கு அதிமுகவை கட்டி அமைத்து வழிகாட்டிட்டு வந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அதிமுகவை ஒரு வலுவான கட்சியா இங்க இந்தியாலேயே எதிர்த்து திரும்பி பார்க்கிற அளவுக்கு அதிமுகவை கட்டமைச்சிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லி கடைசியா சொல்லி இருக்கிறாரு அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு. ஓப்பனா சொல்லிட்டா போல. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனையும் நானு, நத்த விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன், வேலுமணி, தங்கமணி 6 பேரும் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்குள்ள போனோம். போயிட்டு அவரை சுத்து போட்டு சொன்னோம், ஓபிஎஸ் சேர்த்துக்கங்க, டிடிவி தினகரனை சேர்த்துக்கங்க, சசிகலாவை சேர்த்துக்கங்க, இன்னும் பிரிந்து கிடக்கிற எல்லா அதிமுக நிர்வாகிகளையும் தலைவர்களையும் சேர்த்து கொள்ளுங்க. சேர்த்துக்கிட்டா நம்ம 2026ல எந்த கூட்டணியும் வேண்டாம், பாஜக கூட்டணி வேண்டாம், பாமக கூட்டணியில வேண்டாம், தேமுதிக வேண்டாம், அதிமுக ஒன்றிணைந்து நம்ம திமுகவுக்கு ஸ்டெப் கொடுப்போம் அப்படின்னு செங்கோட்டையன் தலைமையில எல்லாரும் போய் சொல்லணும்பா. உண்மைதான்ப்பா, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு செங்கோட்டையன் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அப்பவே நாங்க சொன்னோம். ஆனா அப்போத்துல இருந்து எடப்பாடி பழனிசாமி எங்க பேச்சை கேட்கவே இல்லை. நாங்க என்ன கருத்து சொல்ல வந்தோம் அப்படின்றத காது கொடுத்து கூட அவர் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இது சாத்தியம் இல்லை, போயிட்டு வாங்க, நன்றி வணக்கம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எங்களை பார்த்து சொன்னாரு. அப்பத்திலிருந்து என்ன எந்த நிகழ்ச்சியிலும் அவரு என்ன கூப்பிடுறதே இல்லை, என்ன கலந்து ஆலோசிக்கவே இல்லை, ஒரு முக்கியமான தகவல் கூட எனக்கு சொல்றது இல்லை, எதுவுமே செய்யவே இல்லை. இவ்வளவேங்க ஈரோடுல அவிநாசி திட்டத்துக்காக பாராட்டு விழா நடத்தினாங்க, அதுக்கு கூட என்ன கூப்பிடவே இல்லை, எதுக்குமே கூப்பிடவே இல்லை. நானும் ஒதுங்கி நின்னுட்டேன். நான் எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கிறேன் இந்த அதிமுக கட்சிக்காக, எவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கேன். ஏன்னா கூவத்தூர்ல சசிகலா அவர்கள் யார முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னும் போது கூட எடப்பாடி பழனிசாமி தான் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ கூட நான் சீனியர், என்னையே தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில வெளியே வரவே இல்லை. நிறைய பேர் போனாங்க, ஆனா நான் வெளியே வரவே இல்லையே. ஏன்னா எனக்கு அதிமுக ஒன்றிணையணும், அதிமுக என்ற ஒரு கட்சிக்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள்ல நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு செங்கோட்டையன் புட்டு புட்டு வைத்திருக்கிறார். இவ்வளவு ஏன், எனக்கு 2 வாய்ப்புகள் கிடைச்சது. ஒன்னு திமுக பக்கம் என்ன வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னொன்னு பாஜகல வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் நான் உதறி தள்ளிட்டு அதிமுக அப்படின்ற ஒரே கட்சிக்காக, எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களால இந்த கட்சி உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட காரணத்துக்காக நான் இந்த கட்சியை விட்டு நான் போகவே இல்லை. ஏன்னா என்ன எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் நிற்கும் போது நான் எதை சொல்லி தேர்தலில் நிற்க முடியும், நான் எதை சொல்லி நான் தேர்தலில் மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பேரை சொல்லு, நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு எம்ஜிஆர் எனக்கு வழிகாட்டினார். ஜெயலலிதா அவர்களும் எனக்கு வழிகாட்டினார். அதன் அடிப்படையில தான் நான் அதிமுக அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்கிறேன். அதிமுக அப்படின்ற ஒரு கட்சிக்காக நான் எவ்வளவு பெரிய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமியோட ஈகோவினால இந்த கட்சி பிளவுபட்டு பிரிஞ்சு சுக்குநூறா உடையுது. இதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த இவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம ஒருவேளை 10 நாள் தான் இவருக்கு கெடு கொடுத்துருக்கேன். இன்னில இருந்து 10 நாள், அதாவது இன்னைக்கு 15ஆம் தேதிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணையறதுக்கு எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும். அப்படி இல்லையா அடுத்த கட்ட லெவல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிரிந்து கிடக்குறாங்கல்ல இவங்களை எல்லாரையும் ஒன்றிணைச்சு நாங்க வேற வழியே இல்லை, எல்லாரும் பிரிந்திருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேருவோம், அப்ப எடப்பாடி பழனிசாமி தனித்து விடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுறாரு. இந்த அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் மாத்திரம் சொல்றாரா? இல்லவே இல்லை. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர் நிபந்தனையற்ற ஆதரவு நான் தரேன் அதிமுக ஒன்றிணையத்துக்கு, நான் வரேன், எனக்கு எந்த பொறுப்பு வேணாம், அதையும் சொல்லியிருக்கிறார் செங்கோட்டையன். அதையும் சொல்லியிருக்கேங்க,
ஓபிஎஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாருங்க, எந்தவித நிபந்தனையும் இல்லாம நான் வரேன், பொறுப்பு எதுவுமே எனக்கு வேண்டாம், அதிமுக ஒன்றிணைஞ்சா போதும் அப்படின்னு வராரு. வழியே வருகிறவர் கூட இங்க எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கிறதுக்கு மனசே இல்லை. ஏன் அவருக்கு இவ்வளவு ஈகோ அப்படின்னு அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம ஒரு சில தினங்களுக்கு முன்பாக சசிகலா அவர்கள் அதிமுக ஒன்று இணையணும் அப்படின்னு சொன்ன சில தினங்களுக்கு அப்புறம் செங்கோட்டையனும் என்ன பண்றாரு, அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது, நிச்சயமா தேர்தலில் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் இன்னொரு பக்கம் பாஜகவும் சொல்லி கொண்டாலும் இங்க செங்கோட்டன் வைக்கிற கருத்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்தா இருக்கிறது. அதிமுக ஒன்றிணையாம நீங்க எப்பேற்பட்ட கட்சிகள் கூட கூட்டணி வைத்தாலும், எத்தனை கட்சிகள் கூட கூட்டணி வைத்தாலும் இங்க ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த செங்கோட்டையன் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அதிமுகவில் பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேங்க தொண்டர்களுடைய மனநிலைமைய செங்கோட்டையன் அவர்கள் பிரதிபலிச்சிருக்கிறார். அதிமுக இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் எதை விரும்புறாங்க அப்படின்றத செங்கோட்டையன் அவர்கள் புட்டு வைத்திருக்கிறார். இதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைமையிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்து அதிமுக ஒன்று இணையில அப்படின்னா இங்க அதிமுக அப்படின்ற ஒரு காட்சி மாறும். பிரிந்து கிடக்கிற, அதாவது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அது மாத்திரம் இல்லாம செங்கோட்டையன், இன்னும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு வெளியே கிடக்குறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றிணைஞ்சிருவாங்க. கேசி பழனிசாமி, புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்றிணைஞ்சிருவாங்க. இப்படி ஒன்றிணையும் பொழுது எல்லாருமே ஒரு பக்கம் வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கிற முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்க, எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுவாங்க. அப்படி வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தனி ஒரு மரமா நிக்கணும். இந்த ஒரு நிலைமை வேண்டாம். அதுக்குள்ளாகவே நீங்க உங்க ஈகோவை விட்டுட்டு இறங்கி வாங்க. இறங்கி வந்து அதிமுகவை ஒன்றிணைறதுக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. இடம் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நிறைய தியாகங்களை நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் தியாகம் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். வாங்க, வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திப்போம், நிச்சயமா ஒரு வெற்றியை நம்ம சந்திப்போம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. 2019 தேர்தல், 21 தேர்தல், உள்ளாட்சி அமைப்பு தேர்தல், நகர்மன்ற தேர்தல், எல்லா தேர்தலையும் தோல்வி 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 தோல்வின்னு ஒவ்வொரு அதிமுக நிர்வாகிகள் முதற்கொண்டு தொண்டர்கள் வரைக்கும் துவண்டு போய் நிற்கிறாங்க. இந்த துவண்டு போன கட்சியை எப்படி உயிர் பெற்று எழும்ப செய்ய முடியும் அப்படின்னா, பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்று சேர்ந்தாதான் இந்த துவண்டு போன கட்சியை ஒரு ஆலமரம் போல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், நான் மறைந்த பிறகும் 100 ஆண்டு கழித்தும் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கும் அப்படின்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை சீரழித்து கொண்டிருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அதை அழித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு செங்கோட்டையன் தம் மனசுக்குள்ள அடக்கி வைத்த எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சிருக்கிறார். உண்மையிலேயே அந்த மனுஷன் சொல்றது கரெக்ட் தாங்க. எத்தனை பேருங்க அதிமுக ஒன்றிணைணும் எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரமாட்டேங்கிறாரு? கூடவே இருக்கிறாரு எஸ்பி வேலுமணி, அவரும் நிறைய வாட்டி சொல்லிட்டாரு. ஒருவேளை இப்போ 10 நாளைக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இதுக்கு எந்த ஒரு விஷயமும் எடுக்கல, எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கல அப்படின்ற பட்சத்துல இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டா எஸ்பி வேலுமணி வந்துருவாரு. வேற வழி கிடையாது. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அவர் கூட இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வந்துருவாங்க. ஆல்ரெடி சின்னம்மாவை நாங்க எல்லாருமே ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலா அவர்களை நாங்க என்ன பண்ணோம், பொதுச் செயலாளரா உருவாக்கணும் அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்கிறாரு. ஸ்டேட்மெண்ட், ஒரு கட்சியோட எம்எல்ஏ ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறாரு. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலா அவர்கள் கட்சியை வழிநடத்த வாங்க அப்படின்னு எல்லாரும் கைப்பட லெட்டர் எழுதி அவரை பொதுச் செயலாளரா ஆக்கணும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நாங்க 6 பேரை போய் சந்திச்சோம், அதிமுக ஒன்றிணைன்னு போய் சந்திச்சோம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இப்பவும் நான் வெளியே வந்து சொல்றேன், இதை யாரு முன்னெடுப்பா, யார் இதை ஓப்பனா வெளியே சொல்லுவா அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளேயே பரவி நின்றது. ஆளா நான் வெளியே வரேன், வெளியே வந்து அதிமுக ஒன்றிணையத்துக்கு நான் போர்க்கொடி தூக்குறேன், நான் போராட்டம் பண்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பொதுவெளியில வந்து பேசியிருக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாருன்னா, அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் 2 தான். ஒண்ணு, அதிமுகவை ஒன்றிணையத்துக்கு வரணும், இல்லையா செங்கோட்டையனை சமாதானப்படுத்தணும், அதுவும் இல்லையா செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கணும். ஆனா அது முடியாது. செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கிட்டா
இங்க ஈரோடு மாவட்டத்துல நான் தான் கிங்கு, என்ன மீறி இங்க யாருமே செயல்பட முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய தோல்வி கிடைக்கும். இதுக்கப்புறம் அவர் அரசியல்ல எழுந்து நிக்க முடியாது. செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கிட்டா நிறைய பேரு என்ன பண்ணுவாங்க, கொத்து கொத்தா என்ன பண்ணுவாங்க, வெளியே வருவாங்க. செங்கோட்டையன் சொல்ற விஷயத்த உன்னிப்பா ஒரு விஷயத்த நம்ம உன்னோக்கி பார்க்கணும். ஏன்னா யார் அவர் தலைமையா இங்க முன்வைக்கிறாரு, நிறுத்துறாரு அப்படின்னா சசிகலா அவர்கள். ஏன்னா சசிகலா அதிமுக ஒன்றிணைனும், இதுக்கு அதிரடியா இறங்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு சில தினங்களுக்கு அப்புறம் செங்கோட்டையன் இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார்னா சசிகலாவுடைய நகர்வு இல்லாம இதை எடுக்க மாட்டார். சசிகலா அவர்கள் தலைமையில முன்னெடுக்கிறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாரு, இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் பீதியை கிளப்பி இருக்கு. என்னையா இது, இந்த மனுஷன் இந்த அளவுக்கு இறங்கி போவாரா, சாந்த சொருபியா இருந்த இந்த மனுஷன் இன்னைக்கு திடீர்னு பூகம்பமா வெடிச்சு அணுகுண்டெல்லாம் வீசுறாரு அதிமுகக்குள்ள அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கதி கலங்கி நிக்கிறார். என்ன பேச போறாரு செங்கோட்டையன், என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு அதிமுகல இருக்கிற ஒவ்வொருவரும் செங்கோட்டையனே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நான் மனம் திறந்து பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்து மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாரு. அவர் சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், பெருசாலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாரையும் சேர்த்துக்கங்க, நீங்க பதவியை கொடுத்துருங்க அப்படின்லாம் சொல்லல. பிரிந்து கிடக்கிற அதிமுகவை ஒன்று சேருங்க, ஒன்று சேர்ந்துட்டா நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம தான் ஆட்சி கட்டில அமருவோம். இந்த ஒரு விஷயத்தை தான் முன்னெடுக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பாஜகவும் இருக்குது, சசிகலா அவர்களும் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டாலும் அவர் சொல்ற விஷயம் ஒண்ணுதான். ஏன்னா இதே கருத்தை தான் பாஜக ஆரம்பத்துல கூட்டணிக்கு வரும்போது சொன்னாங்க. பிரிந்து கிடக்கிற அதிமுகவை ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா நம்ம கூட்டணி வச்சோன்னா நிச்சயமா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பாஜக சொன்ன கருத்து. அதே கருத்தை தான் இங்க செங்கோட்டையன் அவர்களும் பிரதிபலிக்கிறாரு. அதே கருத்தை தான் சசிகலா அவர்களும் பிரதிபலிக்கிறாங்க. டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாருமே இதே கதை பிரதிபலிக்கிறாங்க. செங்கோட்டையன் சொன்னார், உங்களுக்கு நல்லாவே தெரியாங்க, தென் மாவட்டங்கள்ல யார் இருந்தா ஜெயிக்க முடியும், தென் மாவட்டங்கள்ல இப்ப பிரிந்து கிடக்கிற சக்தி யாரு, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலே போதும். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரை வச்சுதான் சொல்றாரு. 3 பேரை ஒண்ணு சேர்ந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. செங்கோட்டையின் கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. இது அதிமுகல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கூடவே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சீனியர்கள் எல்லாருமே இந்த கருத்தை ஏத்துக்கிறாங்க. செங்கோட்டையின் கருத்து அக்செப்டபிளான கருத்து, அவர் சொன்ன கருத்துல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இதற்கு எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரணும். இப்ப இவர் சொன்னார்ல ஒரு கருத்து, 10 நாளுக்குள்ள இதற்கான ஸ்டெப்பை எடப்பாடி பழனிசாமி எடுக்கணும். அதிமுக ஒன்றிணைறதுக்கு பிரிந்து கிடந்த தலைவர்கள் கிட்ட பேசுறதுக்கு இவர் ஒரு குழு அமைக்கணும், இல்ல ஒரு குழு அமைச்சு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த முன்னெடுப்பை 10 நாளுக்குள்ள எடுக்கணும். எடுக்கலன்னா நான் வேற மாதிரி செஞ்சிருவேன், பிரிஞ்சு கிடக்குறவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருவோம், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் பீதி வந்துருச்சு. ஏன்பா அவர் சொல்றது கரெக்ட் தான், இவரு கேட்க மாட்டேங்கிறாரு, அதனால அவரு கூடயே போயிருவோம், போயிட்டா பிரிஞ்சு கிடக்குறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா நம்மளுக்கு ஆப்பு வச்சிருவாங்க, அதனால இப்பவே போயிருவோம்னு சொல்லிட்டு இப்பவே நிறைய பேர் என்ன பண்றாங்க, செங்கோட்டையனை ஆதரவு கொடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு விஷயம் செங்கோட்டையன் அவர்கள் போட்ட ஒரு அணுகுண்டு வெடித்து சதறி இருக்குது. அதிமுகல பெரிய பூகம்பமும் ஏற்பட்டிருக்கு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்வினை ஆற்றப் போகிறார், எப்படி இதற்கு சமாளிக்க போகிறார், பதிலடி கொடுக்க போகிறார் அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை அவர் தெளிவா சொல்லிட்டார், அதிமுக ஒன்றிணைலனா வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கவே முடியாது, அதிமுக காணாம போயிரும், அதனால 10 நாள் தான் கெடு, அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றிணையத்துக்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தணும், இல்லா கட்டி பிரிந்து கிடக்கிறவங்க எல்லாருமே நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.